ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான நவம்பர் மாதத்துக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17வது ஆசியான் அமைப்பு நாடுகளின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 17வது ஆசியான் அமைப்பு நாடுகளின் உச்சி மாநாடு டெல்லியில் நடந்துச்சு. ஓகேங்களா, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக. இதுக்கு தலைமை யார் ஏற்றாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு. ஆசியான் அமைப்பு நாடுகள் அப்படின்னா இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, புருனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா, இந்த நாடுகளை தான் ஆசியான் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கார்பியன் ரக 5வது நீர்மூழ்கி கப்பல் வாஜிர். ஓகேங்களா, ஸ்கார்பியன் ரக 5வது நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா வாஜிர், அது கப்பற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. மும்பை மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் நடந்த விழாவில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுச்சு. பஹ்ரைன் நாட்டோட புதிய பிரதமராக ஷேக் சல்மான் பின் ஹமாத் அல் கலிஃபா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஓகேங்களா, பஹ்ரைன் புதிய பிரதமராக ஷேக் சல்மான் பின் ஹமாத் அல் கலிஃபா அப்படிங்கிறவர் நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகின் நீண்ட கால பிரதமர் என்ற பெருமையை பெற்ற பஹ்ரைன் பிரதமர் காலிபா பின் சல்மான் அல் காலிஃபா அப்படிங்கிறவர் இறந்துட்டார் 84வது வயதில். ஸோ அவருக்கு அடுத்து தான் இவர் பதவிக்கு வந்திருக்காரு. நவம்பர் 13ஆம் தேதி அப்படிங்கிறது உலகை கருணை தினமாக அனுசரிக்கப்படுது. ஓகேங்களா, நவம்பர் 13 உலகை கருணை தினமாக அனுசரிக்கப்படுது. 1998ஆம் ஆண்டு முதல் நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவின் முதல் சந்தன அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா கர்நாடகாவின் அசோகபுரத்தில் உள்ள ஆரண்ய பவனில் நிறுவப்பட உள்ளது. ஓகேங்களா, இந்தியாவின் முதல் சந்தன அருங்காட்சியகம் கர்நாடகாவின் அசோகபுரத்தில் உள்ள ஆரண்யா பவனில் நிறுவப்பட இருக்கு. சாஸ்தாவி நல்லூர் ஊராட்சி ஜல்சக்தி அபியான் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, சாஸ்தாவி நல்லூர் ஊராட்சி ஜல்சக்தி அபியான் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக தேசிய விருது தேர்வு செய்யப்பட்டிருக்கு. உத்கிருஷ்ட சேவா படக் விருது மதுரை மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, உத்கிருஷ்ட சேவா படக் விருது மதுரை மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஜாம்நகர், ஜெய்ப்பூர் ஆகிய நகரங்களில் உள்ள ஆயுர்வேத மருத்துவ நிறுவனங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சிருக்காரு. தன்வந்திரி அவர்களோட பிறந்த தினத்தை அன்னைக்கு ஜாம்நகர், ஜெய்ப்பூர் குஜராத்தில் இருக்குது. ஸோ இந்த 2 நகரங்களில் உள்ள ஆயுர்வேத மருத்துவ நிறுவனங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சிருக்காரு. நவம்பர் 14 இந்திய குழந்தைகள் தினம். ஓகேங்களா, நவம்பர் 14 இந்திய குழந்தைகள் தினம். நவம்பர் 14 உலக நீரழிவு தினம். ஓகேங்களா, நவம்பர் 14 உலக நீரழிவு தினம். மஜ்கி ஃபிண்ட் மை வால் அந்த புத்தகத்தை ராஜேந்திர தர்தா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். ஓகேங்களா, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். மஜ்ஹி ஃபிண்ட் மை வால் ராஜேந்திர தர்தா அப்படிங்கிறவருடைய புத்தகத்தினுடைய ஆசிரியராக இருக்கிறாரு. ஸோ இந்த புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னா மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கிற பகத்சிங் கோஷியாரி அவர்கள். அடுத்தது ஹரியானா முதல்வர் மனோகர் லால் கட்டார் குர்கானில் திட்ட காட்சி பராமரிப்பு திட்டம் ஒன்றை வெளியிட்டிருக்காரு. ஹரியானா முதல்வர் மனோகர் லால் கட்டார் குர்கானில் திட்ட காற்று பராமரிப்பு திட்டம் ஒன்றை வெளியிட்டிருக்காரு. 2020ஆம் ஆண்டுக்கான சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசை சதாத் ரஹ்மான் அவர்கள் வாங்கியிருக்காரு. 2020ஆம் ஆண்டுக்கான சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசை சதாத் ரஹ்மான் அவர்கள் வாங்கியிருக்காரு. நவம்பர் 12 உலக நுரையீரல் அழற்சி தினம். ஓகேங்களா, வேர்ல்ட் ஃபினோமினியா டே அப்படின்னு சொல்லுவாங்க. 2009ஆம் ஆண்டு முதல் நம்ம இந்த தினத்தை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ 2009ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. 2010ஆம் ஆண்டு முதல் நவம்பர் 12 நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.